திமுகவுக்கு சரியான எதிர்க்கட்சியா நாம் தமிழர் வருவாங்களா இல்லை அதிமுக வருவாங்களா? கருத்தியெல்லாம் சரி, ஓட்டுலையும் சரி. திமுக தான் வருவாங்க. திமுக வருவாங்க. திமுகவுக்கு எதிர்க்கட்சியா அதிமுக வருவாங்களா நாம் தமிழர்? அதிமுக வரதுக்கு சான்ஸ் இருக்கு கண்டிப்பாக. அதிமுக வரதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வழி நடத்துறதுக்கு யாரும் கிடையாது. பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவர் கலைஞர் கூட நிறைய வாட்டி ஸ்டாலின் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்குது அவங்களுக்கு. இப்போ எடுத்துன கவுத்தெல்லாம் செய்ய முடியாது. எந்த இருந்தாலும் அனுபவம் தேவை. அதனால ஸ்டாலின் தான் திரும்பி வருவாங்க. சீமான் வந்து சொல்லலாம். இப்போ ஒரு ஒரு பதவியில் இருக்கும்போது நம்ம யார்த்தவங்கன்னு சொல்லலாம். அவங்களுக்குன்னு ஒரு நிறைய இப்போ ஒரு வீட்டு தலைவியை எடுத்துக்கோங்களேன். எல்லாரும் நம்ம வீட்டில் எல்லாருமே கூட பிறந்தவங்க தான் எல்லாம். அவங்களே நம்ம பேச்சை கேட்குறது கிடையாது. கட்சியில் இருக்கவங்க தலைவர் சொன்னால் கூட அவங்களுக்குன்னு ஒரு எண்ணம் இருக்கும்போது அவங்க என்ன செய்வாங்க, மாற்றி கூட நடக்கலாம்ல. அதனால கூட கட்சி இது பண்ணலாம். இவர் சீமான் சொல்கிறது கரெக்டு தான். ஆனாலும் அவருக்கெல்லாம் அனுபவம் கிடையாது. வந்தோடனே அவங்களும் திடீர்னு குளத்தில் விழுந்தா எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி தான் அவர் தத்தளிப்பார். அதுக்குள்ளே எல்லாம் கடந்து போயிடும். எல்லாம் மூடி எல்லாம் பண்ணி முடிச்சிடுவான். ஸ்டாலினாச்சும் கொஞ்சம் எதிர்ப்பாங்க. இவங்க ஜெயலலிதா இருந்தால் கூட நல்ல ஸ்ட்ராங்கு. இப்போ எந்த கட்சியும் இல்லை, திமுக தான் வரும். சீமானு வந்து ஒரு நல்ல ஸ்பீச் ஆளுமையாக இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நல்லா செய்வாங்க. ஆனாலும் புதுசாக விட்டால் எல்லாருக்கும் கொஞ்சம் காலம் எடுக்கும்ல. அதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிருமே. அதனால தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். அது ஒரு டைம் வேணும் அவங்க. இன்னும் கற்றுக்கணும் இல்லை. இப்போ ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட்டு இவங்களோட ஜாயிண்ட் ஆகலாம். அப்போ கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். வரலாம். சான்ஸ் நிறைய இருக்குது. சீமான அரசில் வந்து மக்கள் செல்வாக்கு இல்லாத ஒரு என்னமோ உப்பு சப்பு இல்லாத மாதிரி தான் அவர் அரசியல். பேசிக்கலாம், ஆட்சி அமைக்கிற மாதிரி இல்லை ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்கிற மாதிரிலாம் கூட சீமானுக்கு வாய்ப்பு இல்லை. திமுகக்கு எதிரான பலமான கூட்டணி 2026 யார் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நாம் தமிழரா அதிமுக கூட்டணி? அதிமுக கூட்டணியில் நாம் தமிழர் சேருவாங்களா? நாம் தமிழர் கூட்டணி வந்து திமுகக்கு எதிராக இருக்குமா, இல்லைனா அதிமுக கூட்டணி திமுகக்கு எதிராக இருக்குமா? ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதிமுக கூட்டணி தான் ஸ்ட்ராங் வருவாங்க. ஏன் நாம் தமிழர் கூட்டணி? நாம் தமிழர் கூட்டணி ஒரு 3%, 5%, 8%க்குள்ளே தான் வந்து அது எவ்வளோ பெரிய தமிழ் மாநிலத்தை பொறுத்த அளவுக்கு மாநில கட்சிகளுடைய பலம் வந்து அது ஓப்பனிங்கிலோ இல்லை ஃபினிஷிங்கிலோ கிளீனாக தெரிய வரும். நாம் தமிழர் மாநில கட்சி தான். நான் எனக்கெல்லாம் கூட சீமானுடைய ஈடுபாடு அவர் பேச்செல்லாம் எங்களுக்கெல்லாம் வந்து இளைஞர்களுக்கெல்லாம் வந்து நான் திருவண்ணாமலை கீழ்பண்ணத்தூர் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்தவர் ரமேஷன் முகத்தாட நிபுணர் தான் கேண்டிடேட்டாக நின்னார். எனக்கெல்லாம் கூட என்னை போல் இளைஞர்களுக்கு கன்னி ஓட்டுலாம் 18 வயசு வர ஓட்டு எல்லாமே வந்து சீமானுக்கு விழுது. ஆனால் பொதுவாக வந்து அரசியலமைப்பில் வந்து நான் இப்படி யாருன்ற காட்டுறதுக்கு ஒரு பலம் வேணும். அந்த அளவுக்கான மக்கள் செல்வாக்கு இல்லை. சீமானுடைய பேச்செல்லாம் எங்களுக்கு புல்லரிக்கும். எங்கள் மாவட்டன்றது இல்லை, என்னை போல் மற்றவங்க எல்லாருக்கும். என் பையன்லாம் வந்து இன்னைக்கு 18 வயசு 25 வயசில் இருக்கிறான். எல்லாம் சீமான் குரூப்பில் தான். எங்கள் பொண்ணு கூட இருக்குது. ஆனால் வந்து நீ அந்த 8% 7% ஓட்டுக்குள்ளேயே வந்து நான் அவர் கூடயும் வரமாட்டேன், இவர் கூடயும் கூட மாட்டேன்னா அது வந்து தைரியம், அவருடைய கொள்கை, அவருடைய பேச்சு. இப்போ நம்ம வெளிநாட்டு முதலீடெல்லாம் கொண்டு வந்து அவன் அறிவை மட்டும் கொண்டு வந்து இங்கே ஒரு காராக தயாரித்து விற்றுன்னு அவன் லாபத்தை எடுத்துன்னு போகிறான். ஏன் நமக்கு இல்லையான்றதெல்லாம் அவருடைய பேச்சு, அவருடைய கொள்கை அனைத்தும் எங்களுக்கு பிடிக்கும். ஆனால் மக்கள் ஓட்டு போடுறாங்களா? 6.25 கோடி மக்கள் இருக்கிற இடத்துல வந்து நம்ம 1.25 கோடியாவது வாங்கினோன்னா இப்போ தொகுதிக்கு வந்து ஒரு 10,000 ஓட்டுக்கு தான் இருக்குது. இது என்ன நாடாளுமன்ற தொகுதி 40 தொகுதியை பார்க்கும்போது ஒரு இடத்துல 1 லட்சம் வாங்குகிறாங்க. அப்போ வந்து நாம் அந்த 8% 7%க்குள்ளே தான் வாங்குகிறோம். நாம் ஆட்சி அமைக்கிறதுக்கோ இப்போ பக்கத்து மாநிலத்தில் ஆந்திராவில் எடுத்துக்கிட்டோம். சந்திரபாபு நாயுடு கூட வந்து மக்கள் சேனை இவர் நடிகர் கல்யாண் வந்து பவன் கல்யாண் வந்து இன்றைக்கி துணை முதலமைச்சராக இருக்கிறாங்க. ஆனால் அவங்க அந்த கூட்டணியில் தான் வந்து ஜெகன்மோகன் ரெட்டியை வீழ்த்துறாங்க. ஒரு மாநில பார்ட்டி, 2 பேரும் மாநில பார்ட்டிங்க தான். ஆனால் அவங்களுக்குள்ளே ஒத்துட்டு போட்டு ஆனால் கூட்டணி வந்த பிறகு தான் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸை வீழ்த்த முடியுது. ஆகினால நான் தனியாகவே இருப்போம். நான் அதிமுக கூட்டணியில் இருக்க மாட்டேன், பிஜேபி கூட்டணியில் இருக்க மாட்டேன், திமுக கூட்டணியில் இருக்க மாட்டேன்னு சொல்லும்பொழுது நீ தனியாக வந்து அவ்வளோ பெரிய ஜாம்பாவான் கிடையாது. மக்கள் இந்த இப்போ ஃபஸ்ட்டு எலெக்ஷன் 51 சொல்கிறாங்க. குடியரசு ஆன பிறகு நாங்கள் 3 முறை கண்டினியூவாக ஒரே எலெக்ஷனை பார்த்தாங்க. மாநிலமும் சரி நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்றா வச்சாங்க. அது அப்போ காலகட்டங்கள் வேறு. ஆனால் இப்போ டிஜிட்டல் உலகமாக இருக்கிற டிஜிட்டல் இந்தியான்றாங்க, மேட் இன் இந்தியான்றாங்க. அனைத்தும் வந்து வேறு மாதிரி பரிவர்த்தனையில் வரும்பொழுது
மக்கள் வந்து சீமா வந்து நினைக்கிறது நிறைவேறாது. நிறைவேறுன்னு என்ன பண்ணுவோம்? நிறைவேறுண்டான்னா அது கூட்டணியில் தான் போய் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளர்ந்தாகணும். கூட்டணி வைக்க மாட்டாரு. கூட்டணி வைக்க முடியலன்னு நம்ம சரி நாமளாம் சொல்கிறேன், எங்களுக்கு சீமான் பிடிக்கும், அவர் பேச்சை பிடிக்கும், அவர் கொள்கையை பிடிக்கும், அவர் கேண்டிடேட்லாம் அதே மாதிரி தான். யார்கிட்டையும் பைசா கொடுக்கக்கூடாது, பைசா வாங்கவும் கூடாது. அதுவே ஒரு ஆதார் வேணுமா, ஒரு ஒரு மின் காட்டை இது பண்ணால் கூட எங்கள் சீமான் கட்சி ஆளுங்க வந்து எவ்வளோ செய்கிறாங்க. எது இந்த நவீன மைய லைனில் போயிட்டு கட்டி கொடுக்குற அளவுக்குலாம் இருக்கிறாங்க. நீ என்ன சேவை செஞ்சாலும் ஆனால் அதிகாரம்னு ஒன்று வேணும் இல்லையா? அது அதிகார கட்டில் உட்காந்தா தான் நீ ஆனஸ்ட் செய்ய முடியும். நம்ம மாட்டும் கத்தி போயிட்டு யாரோ ஒருத்தர் ஆட்சி பண்ணிட்டு தான் வராங்க. அந்த அதிகார கட்டில் வேணும் இல்லை? பெரியார் கூட தான் எனக்கு பதவியெல்லாம் வேணான்னாங்க. அதுலேருந்து தானே திகாலேருந்து நீதி கட்சியிலேருந்து திகாலேருந்து பிரிஞ்சு தானே இவங்க திராவிட முன்னேற்ற கழகம்னு வந்து எங்களுக்கும் உறுப்பினர் வேணும்னு முதல் சட்டமன்ற தேர்தல் எலெக்ஷனை சந்தித்து 15 பேர் எதிர்கட்சி தலைவராக போகிறாரு. அதில் டாக்டர் கலைஞரும் ஒரு ஆள் போகிறாரு இல்லையா? நாளைக்கு போயிட்டு சட்டமன்றத்தில் என்ன பேசணும்னு இன்றைக்கே ப்ரிப்பேர் பண்ணுற அளவுக்கு ஜென்ரேஷனில் நீங்கள் நினைக்கிறது ஆகாது. அரிட்டாட்டல்ஸாக இருக்கட்டும், அரசியல் மேதைகளாக கூட இருக்கட்டும், நீங்கள் கூட்டணி அமைக்காமல் ஜனநாயகத்தில் இந்த 135 கோடி 140 கோடி பேர்களை வந்து கூட்டணி அமைக்காமல் ஒரு மாநில கட்சி தான் அந்த அளவுக்கான ஒரு புரட்சியாளரோ பெரிய ஒரு ஜாம்பவம் கிடையாது. மக்கள் செல்வாக்கு எதிர்கட்சி ஏடிஎம்கே தான் இருக்கும், டிஎம்கே ஆளுங்கட்சியாக இருக்கும். எதிர்கட்சி வந்து ஏடிஎம்கே தான் இருக்கும். மற்ற கட்சிக்காரங்கள்லாம் வந்து தேர்தலில் வந்து வாக்கு வாங்குவாங்களே தவிர அந்த ஆட்சி பிடிக்கிற அளவுக்கு வரமாட்டாங்க. இப்போ நாம் தமிழர் வந்து எல்லா விஷயத்துக்கும் எதிர்த்து குரல் கொடுக்குறாங்க. எப்படிங்க எல்லா விஷயத்தையும் பேசுகிறாங்க. அவர் வந்து ஒரு கட்சியை ஆரம்பித்து அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைஞ்சு வர்றாரு. அதே சமயத்தில் வந்து மற்ற விஷயங்களில் எடுத்து பேசுகிறதுலேயே முன்னணியில் இருக்கார். நிறைய விஷயங்களை எடுத்து பேசுறது அதில் முன்னணியில் இருக்கார். பட் ஆனால் அது மட்டுமே போதாது. ஆட்சி என்ன தேவைன்னு நினைக்கிறீங்க? என்ன தேவை அப்படின்னு சொன்னால், ஸ்பீச்சில் வந்து அண்ணா ஸ்பீச் கேட்டிருப்பீங்க நீங்கள். அண்ணா எப்படி பேசுவார்னா, எதிராளியை வந்து நேரே எதிர்க்க மாட்டார். அவர் முதல்ல வாழ்த்தி அவர் தம்பாக்கு இழுத்து தான் பேசுவார். அதுக்கப்புறம் தான் அவங்கள்ட்ட என்ன குறைபாடு இருக்குது, அதுக்கு ஆப்போசிட் அது சரியில்லைப்பா இதுதான் சரின்ற அந்த கருத்தை மெதுவாக அப்படி வைப்பார். சீரியஸாக வைக்க மாட்டார். அந்த மாதிரி பேசணும். அந்த மாதிரி பேசுகிறதுக்கு அந்த மாதிரி பேசணும். அந்த மாதிரி பேசும்போது பொதுமக்கள் மத்தியில் இன்னும் கொஞ்சம் வரவேற்பு இருக்கும். வெற்றி வாய்ப்பு சீமானவர்களுக்கு இன்னொரு 10 வருஷத்தில் ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸ்பீச் மாற்றணும்ல. எல்லாருமே நம்ம கடுமையாக பேசக்கூடாது. எல்லாம் அப்படி இந்த மாதிரி லைட்டாக அப்படியே பேசி அப்படி கொண்டு வந்துடணும் மேலே மெதுவாக. இப்போ அண்ணா கலைஞர்லாம் அப்படி தான் பேசி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொண்டு வந்துடுவாங்க. ரொம்ப ஓவராக எதிர்க்கிறவங்கள வந்து ரொம்ப இவங்களும் ஃபாஸ்ட்டாக எதிர்க்க மாட்டாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லி அப்படி அரவணைச்சு அப்படி கொண்டு போவோம். எல்லோரும் அரவணைச்சு கொண்டு போகும்போது தான் அது வளர்ச்சி அடைய முடியும். அண்ணாவா தான் செய்தார். சூப்பர், நன்றி. கொஞ்சம் லேட் ஆகும். என்ன காரணம்? அந்த அளவுக்கு முடியும். இப்போ தானே கொஞ்சம் ஏடிஎம்கே இதுவாக இருக்குது. இனிமேல் தான் வரணும் அவர். நல்லா பேசுகிறாரா? அதெல்லாம் நல்ல நாலேஜ் உண்டு. அதெல்லாம் ஒன்று அரசியல் அனுபவம் நாலேஜ் இருக்குது. இருந்தாலும் மக்கள் ஏற்றுக்கணும் இல்லைங்களா? அது கொஞ்சம் நாள் ஆகும். அவ்வளோ. ஆமாம்.